தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தான் தற்போது மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரிக்க வந்தது. அப்போது இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட முதன்மை அமர் நீதிகளில் விசாரணையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் எதிரான அந்த வழக்குகளில் தற்போதைய புள்ளிவிவரம் வழங்க வேண்டும். அதே போல ஊழல் வழக்குகளில் விசாரணைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவிக்காலம் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன் முடிக்கப்பட்டு தற்போது உயர்நீதிமன்றத்தால் மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்ட வழக்குகளில் இவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை அமர் நீதிமன்றங்களில் விசாரணையில் உள்ள எம்பி மற்றும் எம்எல்ஏக்கு எதிரான வழக்கில் குறித்த விவரங்களை பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே போல எம்பி மற்றும் எம்எல்ஏக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியுடைய பதவிக்காலம் குறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகள், தேவைப்படும் வசதிகள் குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை அமர் நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை பதிவாளர் தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டு இதுபோன்று பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 2025 ஜனவரி மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.